ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் அன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் பேக் காலையில் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ ஒரு பேனில் நம்ம ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதன் கூட நம்ம பட்டை, இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பட்டை எடுத்துருக்குறோம். ஒரு பிரியாணி இலை நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. பிரியாணி இலை 4-5 கிராம்பு எடுத்துக்கிறோம். கொஞ்சோண்டு ஒரு 4-5 மிளகு எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இதன் கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீல வாக்கில் நறுக்கி நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 4 மிளகாய், அப்படி 4 மிளகாய் நீங்கள் போடலைன்னா காரத்துக்கு உங்களுக்கு 4 மிளகாய் பத்தலைன்னா கொஞ்சம் நுண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன்னா ஒரு 15 பீன்ஸு சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கேரட்டு, 1 கப்பு பட்டாணி, பச்சை பட்டாணி இல்லாதனால நான் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு, உங்கள் ருசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதன் கூட நான் சேர்க்குறேன். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நான் விடுறேன். இப்போ 1.5 டம்ளர் நான் அரிசி எடுத்ததுனால இப்போ நான் அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா வேக வைப்போம். குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க, இல்லாட்டி குழஞ்சி போயிடும். நான் இதுலேயே வேக வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் எனக்கு ஆணுச்சு. இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ஒரு அருமையான லஞ்ச் பேக் நமக்கு தயாராகிட்டு, ரொம்ப குழந்தைங்க விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் இதை தயார் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.